அரசு பணியில் இருப்பவர்கள் ஏ கிளாஸ், பி கிளாஸ் என்று இருக்கிறது. ஏ கிளாஸ் என்று சொன்னால் ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற உயர் அலுவலர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் பி கிளாஸ் என்று சொன்னால் டிஆர்ஓ, ஆர்டிஓ போன்ற இரண்டாம் நிலை அரசு அலுவலர்களுக்கு இது வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களும் விண்ணப்பிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களை பொறுத்தவரை ஏ கிளாஸ், பி கிளாஸ் என்கின்ற வகையிலும், அதேபோல் உயர் வருவாய் அலுவலர்கள், உயர் வருவாய் வருமான வரி செலுத்துபவர்கள் இதில் தங்களை இணைத்து கொள்ள வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தகுதி உள்ள அனைவருமே மழை வெள்ள பாதிப்புகளுக்கு உள்ளானவர்கள் அனைவருக்குமே தருவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாளை காலை 10 மணிக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வேளச்சேரி ஏரிக்கு பக்கத்தில் இருக்கிற அஷ்டலட்சுமி நகர் பகுதியில் இருக்கிற திருவல்லிக்கேணி கூட்டுறவு சங்கம் டியூசிஎஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு கடையில் பயனாளிகளுக்கு 6000 ரூபாய் தந்து இந்த திட்டத்தை முறைப்படி தொடங்கி வைக்கிறார். என்னங்கம்மா? இல்லை, பாதிப்பு இருக்கிற எல்லா இடத்துலையும் இல்லை 6000 ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழப்புக்கு என்று 5 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கால்நடைகள் இழந்தால் எவ்வளவு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. படகு மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் அது பாதிப்புக்குள்ளாகி இருந்தால், சேதமாகியிருந்தால் அதற்கும் எவ்வளவு தொகை என்று தனித்தனியே அரசாணைகளின் மூலம் வெளியிடப்பட்டு அந்த அரசாணை ஏற்கனவே பத்திரிகைகளின் மூலம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது.